கிழக்கு கிள்ளான் பள்ளத்தாக்கு நெடுஞ்சாலை EKVE திட்ட நிர்மாணிப்பில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பது குறித்து பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ அமாட் மஸ்லான் நேற்று ஏமாற்றம் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அத்திட்டத்தின் குத்தகை நிறுவனம் இந்தியாவிலுள்ள குத்தகையாளர் எப்படி நிர்மாணிப்பை விரைந்து முடிக்கிறார் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 100 கிலோமீட்டர் தூரம் கொண்ட காசியாபாத் அலிகார்க் நெடுஞ்சாலை நிர்மாணிப்பை அந்த குத்தகையாளர் கடந்த ஆண்டு மே மாதம் 100 மணி நேரத்திற்குள் பூர்த்தி செய்வதில் வெற்றி பெற்றுள்ளார் என்றும் துணை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மக்களவையில் பொதுப்பணித்துறை அமைச்சுக்கான 2025 பட்ஜெட் உரையை நிறைவு செய்து அவர் பேசினார். EKVE நெடுஞ்சாலை திட்ட நிர்மாணிப்பு 10 ஆண்டுகளாக நடந்து வருகிறது. ஆனால் நிர்மாணிப்பு பணி இன்னும் முழுமையாக பூர்த்தியாகாதது தமக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறது என்று அவர் கூறினார். இந்தியாவின் சாலை நிர்மாணிப்பில் இருந்து கற்றுக்கொள்ளும்படி EKVE திட்டத்தின் குத்தகை நிறுவனத்திற்கு நான் பலமுறை ஆலோசனை கூறியிருந்தேன். இந்தியாவில் 100 கிலோமீட்டர் தூரம் கொண்ட சாலையை 100 மணி நேரத்தில் நிர்மாணித்து முடித்திருக்கிறார்கள் என்று அவர் கூறினார். அப்படியானால் 1 மணி நேரத்தில் இந்தியாவில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை நிர்மாணிக்கப்படுகிறது. ஆனால் EKVE நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் தூரத்தை தான் கொண்டிருக்கிறது. இருப்பினும் 10 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் திட்டம் பூர்த்தியான பாடில்லை. இது மிகவும் வேதனை அளிக்கிறது என்று அவர் கூறினார். மக்களவையில் அம்பாங் தொகுதி பாக்காத்தான் ஹராப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோட்ஜியா இஸ்மாயில் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளித்தார். EKVE நெடுஞ்சாலை திட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் அத்திட்டம் எப்போதுதான் பூர்த்தியாகும் என்று ரோட்ஜியா கேள்வி எழுப்பினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.